ஏன் இவ்வளவு லேட்? அதே கேக்குறேன். கொஞ்சம் கட்டுறதுக்கு லேட் ஆகி போச்சு. பூக்கடையில நம்ம பசங்க எல்லாம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு முன்னால வெயிட் பண்றானுங்க. நம்ம பசங்களா? நம்ம பசங்க தான் இந்த மெக்கானிக் பசங்க. ராணுவ தடவாளத்தோட எல்லாருமே வெயிட்டிங். புறப்படு சீக்கிரம் புடி. கட்ட துணி கூட இல்லாம புறப்படணும் நீ. கட்டின துணியோட நீ புறப்படணும். இந்த வீட்டுல இருந்து ஒரு துரும்பு கூட நீ எடுக்காம புறப்படணும். அப்படி உங்க அப்பா சாமான்ல ஏதாவது நீ ஆசைப்பட்டினா ஒரு சின்ன ஸ்பேனர் எடுத்துக்கோ. அதை வச்சு தொழில் நடத்தலாம். அதுல இருந்து குடும்பம் நடத்தலாம். என்ன சொல்ற? கழுகுக்கு மூக்கு வேற மாதிரி வேத்தனை வளர்த்துப்பாங்க. என்ன கட்டையோட வந்திருக்கேன்? அந்த நெட்டையை குட்டையாக்கலாம்னு கட்டையோட வந்திருக்கேன். எந்த நெட்டை? என்ன அன்னைக்கு என்ன ஆம்பளை சத்தம் கேட்டதுக்கு பக்கத்து விட்டு ரேடியோன்னு சொன்னீங்கல்ல, ரேடியோ வாது என்ன பொட்டை பையன் சொன்னீங்கல்ல, நான் பொட்டையா ஆம்பளையான்னு காட்டுறேன். இப்ப படுத்திருக்கிறேன். அதே அப்பா இடத்துல பாயா. வலி வலி ஒரே குத்து. கட்ட குறவலையில இருக்கு. விடக்கூடாது. பஞ்சாக்கிட்டேன் பார்க்கலாம் பாருங்க. அறிவு கட்ட பையன் தலகாணி பஞ்சரா? ஆமா, நான் ஒரு அறிவு கட்டவன். ஆமா, பையன் இங்கதான் ஒளிஞ்சிருக்கணும். கேளுங்க. யாரா எங்கடா? பையன் பெண்டாளி பண்ண சாக்கடை கொண்டு வழியா ஹீரோ ஆறா இது கிடையாது. இதுக்குள்ள இருக்கானா? என்னடா கரப்பா முச்சியா இருக்கிற இடமாடாது? மாப்பிள்ள, நீங்க பெரிய புத்திசாலி மாப்பிள்ள. அடி வாங்காமே காரியத்தை சாதிச்சிட்டீங்க. நான் முதல்ல உங்களை தப்பா நினைச்சேன். ஆனா உங்க அப்பா வீட்டுல இருந்து ஒரு ஸ்பேனரை மட்டும் எடுத்துக்கிட்டு வா, நாம தொழில் செய்து குடும்பம் நடத்தலாம் சொன்னீங்களே, அதுல இருந்து காலமெல்லாம் என் பொண்ணை வச்சு சோறு போடுவீங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டு போச்சு. இனிமே நீங்களும் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ள. இந்த பயற்கான சிவக்கொழுந்து அவனுக்கு என் பொண்ணை கட்டி வச்சா அவனுக்காக நாம் தான் தெருவுக்கு தெருவு கஞ்சி தூட்டி வைக்கணும். ஏன் இன்னும் சரியா நிக்கிறீங்க? மாலைய வந்துங்க. டாக்டர், யாருக்கு என்னாச்சு? யாரை பார்க்க வந்தீங்க? சுதாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு போன் வந்தது. சுதாவுக்கு உடம்பு சரியில்லையா? நான் கோயிலுக்கு போகும்போது நல்லாதானே இருந்தா. கொஞ்சம் பதறாம கேளுங்க. நான் இதை சொல்ல வருத்தப்படுறேன். சுதா பிரெக்னெண்டா இருக்கு. அவன் ஒரு குழந்தைக்கு தாயாக போறான். பாவி, உழவரையில வச்சு அழகு பாக்குறதுக்கு முன்னாடியே மருத்துவம் பார்க்க வச்சுட்டியே. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே குடும்ப நேரத்துக்கு வந்திருக்கையே பாவி. இப்படி செய்ய உனக்கு எப்படி நீ மனசு வந்தது? ஓஹோ, அக்கா காதலிச்சவனை கட்டிக்க அண்ணி சம்மதிக்கலையே, நமக்கு அந்த வழிதாங்க குறுக்க வழி கண்டுபிடிச்சியா? என்ன செஞ்சாலும் என் ஆத்திரம் தீராது. என் ரத்தம் கொதிக்குது. அண்ணி, இன்னைக்கு ரத்தம் கொதிச்சு என்ன பண்றது? அன்னைக்கு அளவுக்கு மீறி சுதந்திரம் கொடுத்தீங்களே, அதுக்கு பலன் தாங்க. லட்சுமி, இவ போக்குக்கே விட்டு கொடுத்து என் பக்கம் திருப்பலாம் நினைச்சு அவ அதையெல்லாம் மீறி போயிட்டாரு. தவறு நடந்துட்ட பிறகு காரணம் சொல்லி என்ன எண்ணி பண்றது? குழந்தை பொண்ணுன்னு விட்டு கொடுத்தேன். இப்படி குழந்தையோட வந்து நிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. நெருப்புங்கிறதுக்குள்ள பொரியா பருப்பாளு, இதுலயும் நெருப்பாதான் இருப்பான்னு நம்புனேன். இப்படி கலங்கப்பட்டு வந்து நிக்கிறாளே லட்சுமி, இது என் தப்புதான், என் தப்புதான். பேசுதா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறியா? சொல்லு. ஏன் மூப்பமாக இருக்கிறேன்? அது சொல்லு. உயிரோட இருக்கிறதோ இன்னும் வேண்டி மறக்கிற? உண்மையை சொல்லடி. அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க அண்ணே. என்னையும் அறியாமலே வந்துட்டேன். அவன் யாரு, எங்க இருக்கான்னு கேள்வி. சொல்லு, சொல்லுமா, சொல்லு. வேற நம்ம
இப்போ போய் அவனை பார்த்துட்டு வரேன். இல்லைங்க, நீங்க போக வேண்டாம். நீங்க போனா ஆத்திரப்பட்டு காரியத்துக்கு எடுத்துருவீங்க. நானே போறேன். மிஸ்டர் கமல், நீங்க உங்க சுதாவோட அண்ணி. ஓ யா, உட்காருங்க உட்காருங்க. நானே வரணும்னு நினைச்சேன், நீங்களே வந்துட்டீங்க. சுதா உடம்பு எப்படி இருக்கு? அது விஷயமா தான் பேச வந்திருக்கேன். நான் எவ்வளவு சொல்லியும் சுதா கேட்கல. ஓகே, அவன் இஷ்டம்னு விட்டுட்டேன். காலையில இருந்து சாயங்காலம் வரையிலும் அவ ஸ்விமிங் பூலை விட்டு வெளியில வரவே இல்லை. 10 வரைக்கும் 6 ஐஸ்கிரீம் வேற சாப்பிட்டுருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு நிறைய ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. கமல், அவ ஐஸ்கிரீம் சாப்பிட்டத பத்தி கேட்கல, வயிற்றுல நெருப்ப கட்டிட்டு வந்திருக்காளே அத பத்தி கேட்க வந்திருக்கேன். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சுதா கர்ப்பம் ஆயிட்டா, நீங்க தகப்பன் ஆயிட்டீங்கன்னு சொல்ல வந்திருக்கேன். சுதா கர்ப்பம் ஆயிட்டாளா? அதுக்கு நான் தாப்பனா? சுதா எத்தனையோ பாய் ஃப்ரெண்ட்ஸோட பழகுறா, அதுல நானும் ஒருத்தன். இதுக்கு நான் தான் பொறுப்பாளின்னு எப்படி சொல்ல முடியும்? கமல், ஒரு அப்பாவி பெண்ணோட பலவீனத்தை பயன்படுத்திக்கிட்டு அவளை தூக்கி எறிஞ்சிடலாம் நினைக்காதீங்க. இது நான் இல்ல, இதுக்கு நான் காரணம் இல்லை. It could not be. கமல், வைரத்துல கரப்பட்டா எடுத்துடலாம், ஆனா பொண்ணுங்க வாழ்க்கையில கரப்பட்டா அது கடைசி வரைக்கும் கடத்தரவே முடியாது. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு சுதாவை ஏத்துக்குங்க. Well, I don't understand. என்ன பாவத்துக்காக நான் அவளை ஏத்துக்கணும்? முடியாது. It's impossible. நீங்க என்ன சொன்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். ஒழுக்கம் கெட்ட பொண்ணுக்கு ஜோடி தேடுறீங்களா? அந்த ஜாடிக்கு மோடி நான் இல்ல, வேற ஆள். கமல், மேடம், நின்னு பேச எனக்கு நேரம் இல்ல. I have an appointment at 11:30. இல்ல, எனக்கு இதுக்கு முடிவு தெரிஞ்சாகணும். மேடம், நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இதுக்கு எத்தனையோ வழிகள் இருக்கு. டாக்டர்ஸ் இருக்காங்க. As a matter of fact, அபார்ஷன் கூட இப்ப சட்டபூர்வமாயிடுச்சு. கமல், நீ யார் தெரியுமா? எங்க அம்மாவுக்கு ஒரே பிள்ளை. நீ வந்த வழியை சொல்லு, நீ தப்பி போன வழியை நான் சொல்லட்டுமா? முதுகு உனக்கு எப்படி தெரியும்? நீ ஒரு கொலைகாரன். நான் கொலைகாரனா? ஆமா, கஸ்தூரி மலை எஸ்டேட் பரந்தாமன் கொலை வழக்குல போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற உண்மையான குற்றவாளி நீ. இல்ல, அத பத்தி எனக்கு ஒண்ணும் தெரியாது. அது எனக்கு சம்பந்தம். நடந்ததை நான் ஞாபகப்படுத்துறேன். கொலை செஞ்சிப்போ சட்டையை பிடிச்சு நிறுத்துறது இந்த கைதான். இப்ப சொல்லு. அது வந்து சந்தர்ப்பம். அது எனக்கு தெரியாது, ஆனா உன்னுடைய அடையாளத்தை கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்திருக்கேன். நீங்க விடுதலை செய்யப்பட்ட நிரபராதி, நீ தண்டனை அனுபவிக்க வேண்டிய குற்றவாளி. பயப்படாத, நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன். உன் மேல உயிரையே வச்சிருக்கிற சுதாவை ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு. அவளும் நீயும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணட்டுமா? இன்னைக்கு இருந்தாலும் நீங்க என் வீடு தேடி வருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். வீடு தேடி வந்தவங்க விரோதியா இருந்தாலும் விவேகத்தோட வரவேற்கிறதா எங்க குடும்பத்து வழக்கம். ஆனா நீங்க எட்டாத உயரத்துக்கே வந்திருக்கீங்களே. உட்காரு. பரவாயில்ல, வந்த விஷயம் நீங்க கேட்டு சீதன பெட்டியை கொடுக்கலாங்கிற முடிவோடு தான் வந்திருக்கேன். வெரி குட். அப்போ லட்சுமி கல்யாணம் கூடிய சீக்கிரம் உங்க நிபந்தனைப்படியே நடக்கும். ஏமாத்துற வழியில நீங்க எத்தனை மைல்கள் போயிருந்தாலும் உடனே திரும்பி வந்துருங்கன்னு சொன்னேன். ஆனா நீங்க ரொம்ப தூரம் போயிட்டீங்க போல இருக்கு. அதான் திரும்பி வரதுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. சதீஷ், நீங்க தூக்குல தொங்கி சாகணும்னு விதி இருக்கும் பொழுது உங்களால தப்பிக்க முடியுமா? விதிய விளக்கிடலாடுதான் எதிர் வழியில போனேன். அது அங்கேயே முன்னாலே வந்து நிக்கிறேன். அதான கேட்டேன். தலையில அடிபடாம யாருமே தலை குடியிருது. நான் தலை கவிழ்ந்து போய் வரல, தலையான காரியத்தை செய்ய வந்திருக்கேன். லட்சுமிக்கு கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. அன்னைக்கு 2 கண்ணும் தெரியாத கூடனுக்கு லட்சுமியை கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர அறிவு கண் இல்லாத கூடனுக்கு கொடுக்க மாட்டேன்னு ரொம்ப பெருமையா பேசுனீங்களே. அதுக்கு நான் வருத்தப்படுறேன். என்னுடைய கடமையே எனக்கு விதியா வரும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு மனைவி வாக்கிறதும் நான் தூக்குல தொங்க போறதும் எல்லாமே விதியோட விளையாட்டு. அதுக்கு நீங்க செஞ்ச கொலை குத்தம் தான் காரணம்.
பாவமும் தண்டனையும் ஒரே சங்கிலியால் தான் கட்டப்பட்டு அத யாராலையுமே பிரிக்க முடியாது. பிரிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுதான் நானும் சம்மதிச்சு வந்திருக்கேன். சதீஷ், லட்சுமி சுதாவோட கல்யாணத்தை ஒரே பந்தல முடிச்சிடலாம் நினைக்கிறேன். அன்னைக்கே உங்க விருப்பப்படி நானும் போலீஸ்ல சரண் அடைஞ்சிட்டேன். ஆனா ஒண்ணு மட்டும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். நமக்குள்ள இருக்கிற இந்த ஒப்பந்தம் கடைசி நிமிஷம் வரைக்கும் யாருக்கு தெரிய வேண்டாம். ஆல்ரைட், எனக்கு வேண்டியதெல்லாம் நீங்க தூக்கு தண்டனை அடையணும், அவ்வளவுதான். உங்களை நம்பலாம் இல்லையா? நிச்சயமா. அப்போ கல்யாணத்துக்கு தேதி குறிச்சிட்டு வரட்டுமா? எஸ், அன்னைக்கு தான் உங்க முடிவு நாள். அதை நீங்க மறந்துட வேண்டாம்.